இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டமன்றத்தில் சைகை செய்ததை முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கருத்து. ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தல், வாலிபர் கைது. திருமலை திருப்பதி சீனிவாச திருக்கல்யாணம் புதுச்சேரியில் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கொண்டு வந்து விற்ற ஒடிசா வாலிபர் உட்பட 2 கைது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த 2 பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் ஒருவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த புருஷோத்தம் தாஸ் மகன் பாபி தாஸ் மற்றும் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பவர் மகன் ஸ்டீஃபன் ராஜ் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்களை விசாரித்ததில் ஒடிசாவை சேர்ந்த பாபி தாஸ் புதுச்சேரியில் கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வந்ததும் அடிக்கடி ஒடிசா சென்று கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள சிலருக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. அதில் புதுச்சேரி ஸ்டீஃபன் ராஜ் என்பவருக்கு விற்பனை செய்ய வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 4 கிலோ எடையுள்ள முதல் தர கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். திரையில் சைகைகள் செய்யலாம், அவையில் கூடாது. சட்டமன்றத்தில் செய்த சைகையை தமிழக முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேட்டி. புதுச்சேரியில் நடைபெற்ற இயக்குநர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பிறகு ஜி.கே. மணியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் கட்டி தழுவி கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் செய்த செய்கையை தமிழக முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சரின் தோல்வி குறித்து அவருடைய செயல்பாடு ஏற்புடையதல்ல என்றார். டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் சந்தித்துக் கொண்டது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைய வேண்டும். ஒரு குடையின் கீழ் பாமக இருக்க வேண்டும். 2 தலைவர்களும் இணைய வேண்டும் என்ற தனது விருப்பம் நிறைவேறியுள்ளது என வேல்முருகன் கூறினார். தற்போதைய சட்டமன்றத்தில் சட்டமன்ற மாண்புகள் பாதுகாக்கப்படவில்லை என கவலை தெரிவித்த வேல்முருகன், கண்ணியத்துடன் சட்டமன்றத்தில் நடத்த சபாநாயகர் முயற்சித்தாலும் அது நடைபெறவில்லை. திரையில் செய்கைகள் செய்யலாம், அது அவையில் கூடாது. விஜய் மனைவியை பற்றி உதயநிதி கூறியதும் தவிர்த்திருக்க வேண்டும் என்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற திரைப்பட இயக்குநர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், வைகோ, சீமான் ஆகியோர் ஒரே வரிசையில் அருகருகே அமர்ந்தனர். இதில் சீமானிடம் ஸ்டாலின் நீண்ட நேரம் உரையாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதேபோல் வைகோவிற்கு கை கொடுத்து பேசினார். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இயக்குநர் கௌதமன் மல்லிகா தம்பதியின் மகள் பரஞ்சோதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் திருமண மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது நிகழ்ச்சிக்கு வந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சீமான் அருகே அமர்ந்தார். இதில் சீமான், வைகோ, ஸ்டாலின் ஆகியோர் ஒரே வரிசையில் அருகே அமர்ந்தனர். அப்போது சீமானிடம் மு.க.ஸ்டாலின் நீண்ட நேரம் உரையாடியது அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதேபோல் வைகோவிற்கு கை கொடுத்த ஸ்டாலின் அவரிடமும் பேசினார். மேலும் திருமண நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான M.R.K. பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், பழநெடுமாறன், திரைப்பட நடிகர் சத்யராஜ், ராதாரவி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து நடத்தும் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வரும் ஜூன் 28ஆம் தேதி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
புதுச்சேரி லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானத்தில் வரும் ஜூன் 28ஆம் தேதி திருமலை திருப்பதி சீனிவாச திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கல்யாண உற்சவ திட்டமும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்டும் இணைந்து நடத்துகின்றன. இதனையொட்டி ஜூன் 27ஆம் தேதி இரவு திருமலையிலிருந்து உற்சவர் சிலைகள் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டு லாஸ்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட உள்ளன. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக ஸ்ரீவாரி கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளின் அருளை பெறுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட தேவகி நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். அதன் பேரில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அடைப்பு ஏற்பட்டிருந்த பகுதி கண்டறியப்பட்டு பாதாள சாக்கடை சுத்தம் செய்யப்பட்டது. மேலும் பாதுகாப்பு கருதி புதிய மூடியும் அமைக்கப்பட்டது. மக்கள் புகார் தெரிவித்த உடனே நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். தேவகி நகர் ரயில் நகரை கவர் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா தேவகி நகர் மெயின் ரோடு கிருஷ்ணா நகர் சந்திப்புல இந்த டிரைனேஜ் அடைப்புன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க டிரைனேஜ் எல்லாம் இதாகி வெளியே வந்து இப்போ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருந்தது. உடனே ஜோஸ் சார்லஸ் சார் கிட்ட வந்து நாங்க முறையிட்டோம். அவங்க டீம் வந்து உடனடியாக பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோடு வந்து போடும்போது ஃபுல்லாவே அடைச்சிட்டாங்க. அதனால வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இது வந்து ரோடுக்கு கீழே இருக்கு, கண்டுபிடிச்சு அதுக்காக ரொம்ப சிரமம் ஏற்பட்டு சிரமம் இருந்தது. அதெல்லாம் சரி செஞ்சு ஜோஸ் சார்லஸ் சார் மார்டின் சார் வந்து இதுக்காக வந்து உடனடியா புதுச்சேரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பிரத்யங்கரா ஆலயத்தில் அமைந்துள்ள 16 அடி உயர நரசிம்ம சுவாமிக்கு சுவாதி நட்சத்திரத்தில் 108 பால் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டி பகுதியில் உள்ள 72 அடி உயர பிரத்யங்கரா காளி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள 16 அடி உயரம் கொண்ட லட்சுமி நரசிம்மருக்கு மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிரம்மாண்ட அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகமாக 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 108 லிட்டர் கரும்பு சாறு மற்றும் பல வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் உளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தினம் ஆகிய இரு முக்கிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இவ்விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமையேற்று சிறப்பான முறையில் செய்திருந்தார். இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருளான ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதையொட்டி நிகழ்ச்சி தொடங்கின. முதல்வரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் அதிகாலையிலேயே பள்ளி வளாகத்தில் ஒன்று கூடி யோகா நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகாசன பயிற்சியில் மாணவர்கள் பல்வேறு ஆசனங்களை நேர்த்தியாக செய்து காட்டினர். யோகா நிகழ்வுகள் ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் யோகா பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே உடல் நலம், மனநலம் மற்றும் யோகாவின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. யோகா நிகழ்வை தொடர்ந்து தந்தையர் தின விழா உணர்வு பூர்வமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பெற்றோர்கள், குறிப்பாக தந்தையர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பெற்றோர்கள் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து பங்கேற்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தின. விழாவின் நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த பெற்றோர்களுக்கு பள்ளி சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன.
பள்ளி முதல்வர் முனைவர் என். சுதா பரிசுகளை வழங்கி பெற்றோர்களை கௌரவித்தார். ஒரே நாளில் நடைபெற்ற சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தின விழாக்கள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தன. வில்லியனூர் அரசூர் தென்றல் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிட்ஸி மழலையர் பள்ளியை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அரசூர் தென்றல் நகர் பகுதியில் அமைந்துள்ள கிட்ஸி மழலையர் பள்ளியின் திறப்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. திறப்பு விழாவானது அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், தொழிலதிபர் முகமது யூனஸ், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் உட்பட ஏராளமான பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர் சிவக்குமார், டாக்டர் மனோகரி சிவக்குமார் வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் மழலையர் பள்ளியில் ஏராளமான விளையாட்டு அரங்கங்கள், அறிவு சார்ந்த கல்வியில் போதிக்கக்கூடிய வகுப்பறைகள் என குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் தரமான கல்விக்கும் ஏற்ற வகையில் பள்ளி அமைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆனந்தபுரத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் கூட்டுறவு பால் சங்கத்தின் மூலம் அமைக்கப்பட்ட புதிய பால் குளிரூட்டும் நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் பாலின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பான்லெட் நிறுவனம் பல்வேறு பகுதிகளில் பால் குளிரூட்டும் மையங்களை நிறுவி செயல்படுத்தி வருகிறது. தற்போது புதுச்சேரி முழுவதும் 30க்கும் மேற்பட்ட பால் குளிரூட்டும் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக ஆனந்தபுரம் கிராமத்தில் புதிய பால் குளிரூட்டும் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆசியுடன் நடைபெற்ற திறப்பு விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி நிலையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், பான்லே அதிகாரி சரண்யா, ஆனந்தபுரம் பால் கூட்டுறவு சங்க தலைவர் பாலமுருகன், இயக்குநர் குழு உறுப்பினர்கள், பால் சங்க ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பால் குளிரூட்டும் நிலையத்தின் மூலம் உள்ளூர் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கூட்டுறவு சங்கங்கள் வழியாக பால் சேகரிக்கப்படுகிறது. பின்னர் பாலின் தரம் பரிசோதிக்கப்பட்டு கிருமி வளர்ச்சியை தடுக்க குளிரூட்டும் மையத்தில் தற்காலிகமாக குளிர்விக்கப்படுகிறது. அதன் பிறகு சேகரிக்கப்படும் பால் குருமாம்பேட்டில் உள்ள பான்லேவின் பிரதான பால் பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பாக்கெட்டுகளாக பதப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த புதிய பால் குளிரூட்டும் நிலையம் மூலம் ஆனந்தபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பயனடைவதுடன் பாலின் தரம் மற்றும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் படிப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததுடன் மையத்தின் வெளிப்புறத்தில் ஆக்கிரமிப்புகளும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி குறைதீர்க்கும் குழு உறுப்பினர் ஷாஷிதா மற்றும் மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை ஆகியோர் அங்கன்வாடி மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அங்கன்வாடியில் குழந்தைகள் சிரமமின்றி வருவதற்கான வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும், முதியோர் மற்றும் பயனாளிகளுக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும், வெளிப்புற ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் ஜீவாநகர் அங்கன்வாடி மையத்திற்கு நிரந்தரமாக தனி ஆசிரியை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். வில்லியனூரில் சேஷ வாகனத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 4ஆம் நாள் உற்சவத்தையொட்டி நேற்று இரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் உபயதாரர்களான ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 25ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காட்டில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் இன்று போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் காலை 10 மணி அளவில் ஊரின் மையப்பகுதியான எல்லையம்மன் கோவிலின் அருகே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருக்காமேஸ்வரன் தலைமை வகித்து பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். பள்ளியின் துணை முதல்வர் முரளி வில்லிப்பாட்டு நிகழ்ச்சிக்கான கருத்தாக்கத்தை உருவாக்கி நிகழ்ச்சியை வழிநடத்தினார். தமிழ் ஆசிரியைகள் இணைந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் சமூக மற்றும் உடல்நல பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாணவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதன் அவசியத்தையும் உணர்ந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பொறுப்பாசிரியர் எழில்மாறன் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரியில் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து அனைவரும் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வருடம்தோறும் நடத்தப்படும் மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வில் முறைகேடுகள் நடப்பது அதிகரித்துள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் மாணவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில இந்திய மாணவர் சங்கத்தினர் சார்பில் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது ரங்கப்பிள்ளை வீதி, ஆம்பூர் சாலை சந்திப்பில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் தகுதி தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முஹரம் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இஸ்லாமிய நாட்காட்டியின் புனிதமான முதலாவது மாதமான மொஹரம் திருநாளை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மொஹரம் என்பது வெறும் நாட்காட்டியின் தொடக்கம் மட்டுமல்ல, அது அநீதிக்கு எதிராகவும் உண்மை மற்றும் நீதிக்காகவும் தங்களின் உயிரையே தியாகம் செய்த இமாம் ஹுசைன் அவர்களின் உன்னதமான தியாகத்தை நமக்கு நினைவூட்டும் புனிதமான மதமாகும். இந்த நன்னாளிலும் வரும் புதிய இஸ்லாமிய ஆண்டிலும் நம்மிடையே சகிப்புத்தன்மை, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம் மேலோங்கட்டும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தியாகம் செய்ய துணியும் நல்லெண்ணம் நம் அனைவர் மனங்களிலும் மலரட்டும். அனைவருக்கும் எங்களது இனிய மொஹரம் மற்றும் இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டமன்றத்தில் சைகை செய்ததை முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கருத்து. ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தல், வாலிபர் கைது. திருமலை திருப்பதி சீனிவாச திருக்கல்யாணம் புதுச்சேரியில் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. செய்திகளை
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.